திமுக தரப்பிலிருந்து முன்னாள் எம்பி திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், திமுக அப்படின்னு பெயர் குறிப்பிடாமல் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறார். மக்களை பற்றி இவங்க யோசிக்கிறது இல்லை, கொள்கை அப்படின்றதே கொள்ளை அப்படின்றதா இவர்களுடைய பொருள் அப்படின்றாரு. உங்களுடைய பதில் என்ன? எங்களுடைய கட்சி இதுவரை கொள்கை தடம் மாறாமல் கொள்கைக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற ஒரு கட்சி. சமீபத்தில் கூட எங்கள் முதலமைச்சர் அவர்கள் மக்களை எண்ணி பெண் உரிமைக்காக, பெண்களின் தற்சார்புக்காக பல திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் பெண்களுக்கு குடும்ப சொத்தில் உரிமை என்று பெண் முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்தார். அதன் பிறகு கல்வியில இலவச கல்வி திட்டத்தை காமராஜர் பள்ளி படிப்பு வரை இலவசம் என்று இருந்ததை ஒரு பட்டப்படிப்பு வரை இலவசம் என்று கல்வி வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அனைவருக்குமான ரேஷன் அட்டை வழங்கக்கூடிய ஒரே மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. மற்ற மாநிலங்களிலெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் அட்டை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து குடும்பங்களுக்கும் ரேஷன் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி உணவு, மருத்துவம், கல்வி, பெண் உரிமை ஆகிய எல்லாவற்றிலும் திராவிட இயக்க கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்த அரசு ஒரே அரசு திமுக அரசு தான். இதையெல்லாம் அவருக்கு தெரியாது. எதையோ ஒன்றை பேசிவிட்டு போக வேண்டும் என்று பேசுகிறார். அவருக்கு முதலமைச்சர் பதவி ஒன்றுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு வச்ச குற்றச்சாட்டு பாலாற்றில் மட்டும் மணல் கொள்ளையால 4800 கோடி ரூபாய்க்கு கொள்ளை நடந்திருக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு அரசு மேல வைக்கிறார். அவருக்கு பல குற்றம். இவர்கள் சொல்வதெல்லாம் பாஜக என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதை பேசுகிறார். சொந்த புத்தியில் பேசவில்லை. அவர்கள் இதெல்லாம் சொல்கிறார்கள், அதை இவரும் சொல்கிறார். சொந்தமாக எதையும் பேசவில்லை அவர். இப்போ விஜயனுடைய இந்த பேச்சுக்கள்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல இப்போ திமுக எதிராக வீரியம் எடுத்துட்டு இருக்கதா பார்க்கலையா? கட்டாயமே இல்லை. மக்களுக்கு தெரியும் திமுக என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். அதனால்தான் திமுகவுக்கு அவர்கள் பெரும்பான்மை அதிகாரம் வழங்கி ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து 2020 நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுகவுக்கு அதிக வாக்குகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்றால் அதுவரை நடந்த 3 ஆண்டு கால 4 ஆண்டு கால ஆட்சியிலே திமுக அரசு செய்த சாதனைகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் வாக்களித்திருக்கிறார்கள். இறுதியா ஏண்டா விஜயை தொட்டோம், விஜய்க்கு ஆதரவா இருக்க மக்களை ஏண்டா தொட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றாரு. இது ஒரு எச்சரிக்கையா பார்க்கலையா? மக்கள் ஏண்டா விஜய்க்கு கூட்டம் கூடி எங்க பேர் 100 பேர் 41 பேர் இறந்தார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி விஜய் கூட்டினால் கூடுவோமா என்பதே சந்தேகத்தில் இருக்கிறது. இவர் எங்களை பற்றி பேசுகிறார். எங்கள் தலைவர் போகும் இடமெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள்.